ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே போகிறோன்னா சோழபுரம் அப்படின்ற ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய அழகான புல் நிறைந்த வயல்வெளி பகுதிக்கு தான் போயிட்டுருக்கோம். அங்கே ஒத்தையாக ஒரு பனைமரம் இருக்குது. அந்த பனை மரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது. அதை காட்ட தான் இன்றைக்கி நான் வந்திருக்கேன். எங்கள் ஊர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. சோழபுரம் அப்படின்ற கிராமம் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் ஃபுல்லாக சோழபுரம் அப்படின்ற பேருக்கு ஆப்டாக பார்த்திங்கன்னா ரொம்ப பசுமையாக இருக்கும். சோலை நிறைஞ்ச தஞ்சாவூர் சோழ மன்னனின் அந்த அடையாளங்களுக்கு ஆப்டாக பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் ரொம்ப பசுமையாக இருக்கும். எங்கள் ஊர் சைடில் பார்த்திங்கன்னா நிறையா தென்னை மரம் இருக்கும், நெல் வயல்வெளி இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. எங்கள் ஊரே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆசையாக இருக்கும் வரணும்னு சொல்லிட்டு. பாருங்கள் எவ்வளோ அழகு நிறைந்த எழில் பொங்கும் அழகு கொண்ட கடவுளுடைய அற்புதமான படைப்புகள் எல்லாம் நிறைஞ்ச ஒரு ஊராக இருக்குங்க எங்கள் ஊர். வாங்க ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊரை நான் சுற்றி காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு சர்ப்ரைசிங் ஃபேமிலியை காமிக்க தான் நான் இங்கே வந்திருக்கேன். பாருங்கள் உங்களுக்கு ஒரு அழகான பனைமரம். இந்த வயல்வெளி தோட்டத்தில் பார்த்திங்கன்னா அழகான இந்த பனை மரத்தில் உங்களுக்கு எத்தனை ஃபேமிலிஸ் இருக்காங்க பாருங்கள். நம்மளுடைய தூக்கணாங்குருவி ஃபேமிலி, ஓகேங்களா? இதுதான் எத்தனை ஃபேமிலி இருக்காங்க பார்த்தீங்களா? அழகாக இருக்கா பாருங்கள். இந்த குருவி எப்படி கூடு கட்டும்னா, நமக்கு கீழே 2 ஹோல் இருக்கா, அதுக்கு மேலே பெட்டு மாதிரி வச்சு அவங்க அம்மா மட்டும் போயிட்டு வர மாதிரி ஒரு ரூட்டு வச்சுருப்பாங்க. இன்கேஸ் அதனுடைய முட்டைகளை வேறு யாரும் எடுத்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் இந்த கூடு எடுத்து உங்களுக்கு விளக்கமான ஒரு வீடியோ போடுறேன். இன்றைக்கி பாருங்கள் இந்த மரம் எவ்வளோ அழகாக இருக்குது. எழில் பொங்கும் அழகு நிறைந்த இந்த வயல்வெளி பகுதியில் பார்த்திங்கன்னா இந்த பனைமரம் மட்டும்தாங்க இருக்குது. இந்த பனைமரத்தை நம்பி இத்தனை தூக்கணாங்குருவி ஃபேமிலி இதில் இருக்காங்கன்னு பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. தூக்கணாங்குருவி கூட நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா எஸ் பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலன்னா ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இதுதாங்க நம்ம ஊரில் எத்தனை ஃபேமிலிஸ் இருக்கக்கூடிய ஒரே பனைமரம் பாருங்கள். மோஸ்ட்லி தூக்கணாங்குருவி இந்த மாதிரி நிறைய ஃபேமிலிஸ் சேர்ந்து தான் ஒரு மரத்தில் இருக்கும். சரிங்களா? ஒற்றுமையாக. பை ஃப்ரெண்ட்ஸ்.